ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரறு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை முனி குரு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் என்பதில் இன்று 6வது வரியான ஷட் கோஷ பதையே நமோ நமக என்பதின் அர்த்தத்தை பார்ப்போம். 6 கோஷங்களின் உட்பொருளாகவும் 6 கோஷங்களாகவும் உணர்த்தப்படுபவனாகவும் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் வணக்கம். கோஷங்கள் என்பது வேதங்களை அங்கங்களாக கொண்ட சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்னும் 6னையும் குறிக்கும். 6 சாஸ்திரங்களையும் தோற்றுவித்து அருளியவன் குகப்பெருமான். வேதாந்தம், வைசேடிகம், பாட்டம், பிரபாகரம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்னும் 6 கோஷங்களாக கூறப்படுகின்றன. இவற்றால் உணர்த்தப்படும் தத்துவங்களின் சொரூபமாக சண்முகப்பெருமான் விளங்குகின்றார். சிவாகமங்களில் பதி, குண்டலினி, மாயை, பசு, பாசம், காரகம் எனப்படும் 6 பொருட்களும் தனது திருமேனியாக கொண்டு விளங்குபவர் சண்முகப்பெருமான் என்ற மந்திரார்த்தமும் உண்டு. சுப்பிரமணிய சுவாமியே பரமாக கொண்ட 6 நூல்களையும் குறிப்பதாகவும் கொள்ளலாம். அவைகள் திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருவகுப்பு எனப்படுவன. துதிக்கப் பெறுபவனாகிய சுடர்வேல் பெருமானுக்கு வணக்கம் என்ற பொருளும் உண்டு. இவ்வுடல் 6 கோஷங்களால் அமைந்திருக்கப்படுகிறது. தந்தையின் கூறான எலும்பு, நரம்பு, மஜ்ஜை எனப்படும் 3, தாயின் கூறான தோல், மாமிசம், குருதி எனப்படும் 3 ஆக 6 கோஷங்களால் சரீரம் உருவானது என்பது இதன் கருத்து. ஒவ்வொரு உடலுமே ஒவ்வொரு சிவாலயம் ஆகும். உடலில் இடம் கொண்டு விளங்கும் குகப்பெருமானுக்கு வணக்கம் என்பது மந்திரார்த்தம். பசுவிலிருந்து கிடைக்கும் சாணம் கோமயம், கோரோஜனை, கோஜலம், பால், தயிர், நெய் எனப்படும் 6 பசுவின் கோஷங்களாகும். இவைகள் தூய்மை செய்யக்கூடியவை, சிவ வழிபாட்டிற்கு சிறந்த பலனை தரும். எனவே பசுவின் 6 விதமாக பொருட்களால் வழிபடப் பெறுபவனாகிய வடிவே பெருமானுக்கு வணக்கம் என்ற பொருளும் உண்டு. புண்ணிய ஸ்தலங்கள் ஷட்கோஷங்கள் என கூறப்படுகின்றன. திருப்பரங்குன்றம், திருச்செந்தில், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை என்ற 6 திருத்தலங்களிலும் எழுந்தருளியிருக்கும் வேதநாயகனுக்கு வணக்கம். கோஷம் என்பது 6 வழி என்றும் பொருள் உண்டு. 6 அத்துவாக்கள் மந்திரம், பதம், வர்ணம், தத்துவம், புவனம், கலை எனப்படும் 6 அத்துவாக்களையும் தனது திருமேனியாக கொண்டு விளங்குபவர் சண்முகப்பெருமான். அனைத்தும் அவன் திருமேனியின் வடிவமே ஆகும். அத்துவாக்களின் வடிவம் கொண்டுள்ள முருகப்பெருமான் மந்திரமே குருதி, பதமே சிரசு, வர்ணமே தோல், தத்துவமே இதயம், புவனமே உரோமங்கள், எல்லா அவயங்களும் கலையே எனக் கொண்டுள்ளார். இவ்வாறாக 6 கோஷங்களாக அனைத்துமாய் முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்பதையே ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நமக என்று இந்த வரிக்கு இவ்வாறாக பொருள் கொள்ள வேண்டும். அடுத்து 7வது வரியான ஓம் நவநிதி பதையே நமோ நம என்பதற்கு 9 வகைப்பட்ட பெருநிதிகளுக்கு இருப்பிடமாகவும் அவற்றின் தலைவனாகவும் விளங்கும் முருகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம். 9 வகையான நிதிகள்: மகா பதுமநிதி, பதுமநிதி, சங்கநிதி, மகரநிதி, கச்சபநிதி, முகுந்தநிதி, குந்தநிதி, நீலநிதி, கர்வநிதி என்பனவாகும். சிவபெருமானால் குபேரனுக்கு அளிக்கப்பட்ட நிதிகள் 9 வகைப்பட்ட மணிகளையும் அபரிமிதமாக வழங்கக்கூடியவை. நிதி என்பதற்கு சமுத்திரம் என்றும் ஒரு பொருள் உண்டு. பேரானந்தத்தை குறிக்கும் ஆனந்த நிதியே நமக என்று கூறுவர். குகப்பெருமான் ஒப்பற்றதும் தன்னிலும் மேற்பட்ட ஒன்று இல்லாததுமான பேரானந்தமாக நிதியாக விளங்குகின்றார். மானுட ஆனந்தம் இதன் 100 மடங்காக உள்ள மானுட கந்தர்வானந்தம், இதன் 100 மடங்காக உள்ள தேவ கந்தர்வானந்தம், இதன் 100 மடங்காக உள்ள பிதிருதேவானந்தம்,
இதன் 100 மடங்காக உள்ள கர்ம தேவானந்தம், இதன் 100 மடங்காக உள்ள ஸ்வபாவ தேவானந்தம், இதன் 100 மடங்காக உள்ள இந்திர ஆனந்தம், இதன் 100 மடங்காக உள்ள பிரகஸ்பதி ஆனந்தம், இதன் 100 மடங்காக உள்ள பிரஜாபதி ஆனந்தம், அந்தமில்லா ஆனந்தம் உடையவர் அவரவர் நிலை நோக்கி அளித்தருளும் ஆனந்த முழு முதற் பொருளே ஆறுமுகப் பெருமான் ஆவார். நவநிதிகளாகிய ஆனந்தங்களின் திரட்சியாக விளங்கும் ஆனந்தக்கடலாகிய ஆறுமுகப் பெருமானுக்கு வணக்கம் என்பது மந்திரப்பொருள். நிதி என்பதற்கு இருப்பிடம் என்ற பொருளும் உண்டு. ஆன்மாவுக்கு இருப்பிடமாக தேகத்தை குறிப்பதாக கொள்ள வேண்டும். 9 வகைப்பட்ட வடிவங்களில் விளங்குபவன் குகப்பெருமான். சிவம், சக்தி, விந்து, நாதம், சதாசிவம், மகேஸ்வரம், ருத்ரர், திருமால், பிரம்மா என்ற உருவத்திருமேனியில் தாங்கி குகப்பெருமான் பிரபஞ்ச கிருத்தியங்களில் ஈடுபடுகிறார். அக்னி, வாயு, சூரியன், பிராணன், அன்னம், பிரம்மா, ருத்ரர், விஷ்ணு பிரம்மத்திற்கு முக்கிய தேகங்களாக உள்ளனர் எனவும் கூறப்படுகிறது. இவ்வாறு 9 வகைப்பட்ட தேகங்களை கொண்டு நடித்தருளும் நாயகப் பெருமானுக்கு வணக்கம் என்பது மந்திர பொருளும் ஆகும். நிதி என்பதற்கு மானுட தேகம் எனப் பொருள் கொண்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, கிரியபத்மம், ஆக்ஞை, லலாட்ட சக்கரம், பிரம்மவந்திரம் எனப்படும் 9 சக்கரங்களையும் குறிக்கும். நிவிருத்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதம், கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி, பராசக்தி என்ற 9 சக்திகளையும் குறிக்கும். ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம், மகேஸ்வர தத்துவம், சாதாக்கிய தத்துவம், பிந்து தத்துவம், நாத தத்துவம், சக்தி தத்துவம், சாந்த தத்துவம் எனப்படும் 9 தத்துவங்களையும் குறிக்கும். நிதி என்பதற்கு அக்னி என்ற பொருளும் உண்டு. சிவாகமங்களில் 9 விதமான அக்னிகள் உள்ளன. சிவாக்னி, விருத்தாக்னி, கார்கபத்தியம், ஆவகனீயம், தட்சிணாக்னியம், யௌவனாக்னி, கேவலாக்னி, பாலாக்னி, சாமான்யாக்னி என்பனவாகும். ஒவ்வொரு அக்னிகளுக்கும் ஒவ்வொரு தனி வடிவமும் நிறமும் பயனும் உண்டு. அக்னிகளின் சொரூபமாகவும் அதி தெய்வமாகவும் விளங்கும் சுந்தர பரம்பொருளுக்கு வணக்கம் என்ற பொருளும் உண்டு. நிதி என்பதற்கு குணங்கள் என்ற பொருளும் உண்டு. முருகப்பெருமான் அடியவர்களுக்கு 9 குணங்களை அளித்தருள்பவராக இருக்கிறார். சர்வஜ்ஞத்துவம், விபுத்துவம், சர்வகர்த்துவம், நிர்மலத்துவம், நித்தியத்துவம், சர்வானுகிரகம், ஐஸ்வர்யத்துவம், பிரபுத்துவம் என எண் குணங்களுடன் அந்தர்யாமித்துவம் என்னும் 9 குணங்களாக உள்ளன. சுத்த அவத்தையில் உள்ள முக்தி நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு இந்த 9 குணங்களையும் குகப்பெருமான் அளித்தருளுகிறார். தேக நிலையில் சகல நிலையில் ஆன்மாக்களுக்கு உரிய குணங்கள் 9: தயை, பொறுமை, அனசூயை, தூய்மை, அனாயாசம், மாங்கல்யம், அகார்பண்யம், ஸ்புருகம், பக்தி எனப்படும் நவகுணங்களும் குக விலாசத்துக்கு உட்பட்டவையே. இத்தகைய தெய்வ குணங்கள் 9ஆகவும் ஆன்ம குணங்கள் 9ஆகவும் விளங்கும் முருகப்பெருமானுக்கு வணக்கம் என்பது பொருளாகும். இவ்வாறாக இன்று ஓம் ஷட்கோஷபதையே நமோ நமக, ஓம் நவநிதி பதையே நமோ நமக என்ற இந்த 2 ஸ்தோத்திர மந்திரத்துக்கும் பொருள் பார்த்தோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவும் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.